வெல்கம் டு டூன் சுட்டீஸ் தமிழ். அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல சிவராம்னு ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அவரு ரொம்ப நல்லவர். தனக்குரிய கொஞ்ச நிலத்துல விவசாயம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. பகல் ஃபுல்லா வேலை பண்ணிட்டு ராத்திரி வந்து நிம்மதியா படுத்து தூங்கிடுவாரு. அவருக்கு எந்த பயமோ கஷ்டமோ கவலையோ இருந்ததில்ல. அதே ஊர்ல அவர் வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய வீடு இருந்தது. அதுல ஒரு பணக்காரர் இருந்தார். அவரு பேரு சீதாராம். அவர்கிட்ட நிறைய பணம் பொருள் எல்லாம் இருந்தது. எல்லா வசதியும் இருந்தது. ஆனாலும் அவரால் நிம்மதியா தூங்கவே முடியல. அவர்கிட்ட இருக்க பணத்தை எல்லாத்தையும் யாராவது திருடங்க திருடிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு எப்ப பாரு பயந்துட்டே இருப்பாரு. கதவு ஜன்னல் எல்லாத்தையும் சாத்தியே வச்சிட்டு இருப்பாரு. சரியா தூங்கவே முடியல அவரால. ஒரு நாள் சீதாராமன் சிவராமனை சந்திச்சு நீ எப்படி இருக்க, உன்னோட விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சீதாராம் சிவராம் கிட்ட விசாரிச்சார். அதுக்கு சிவராம், நான் ரொம்ப நல்லா இருக்கேன், எனக்கு கிடைக்கிற கொஞ்ச வருமானத்துல நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொன்னார். சீதாராமும் அதை கேட்டுட்டு அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி சீதாராம் வீட்டுக்கு வந்து சிவராமுக்கு கொஞ்சம் வருமானம் தான் கிடைக்குது, அதையும் யாராவது திருடிட்டு போயிடுவாங்கன்னு அவருக்கு பயமே இல்லையா, எப்படி அவர் இவ்வளோ சந்தோஷமா நிம்மதியா இருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. அடுத்த நாள் சிவராம் வீட்டுக்கு சீதாராம் வந்தாரு. அவர் கையில ஒரு பண மூட்டை எடுத்துட்டு வந்தார். சிவராமுக்கு சீதாராம் ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சாரு. அதனால அவர்கிட்ட இருந்த கொஞ்சம் பண நகையை எடுத்துட்டு வந்து சிவராம் கிட்ட கொடுத்து, நீ உனக்கு தேவையானத இந்த பணத்துல வாங்கிக்கோ, நீ என்னோட பக்கத்து வீட்டுல இருக்க, அதனால உனக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், நீ ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்னு சொன்னார். அதுக்கு சிவராம் முதல்ல மறுத்தாரு. இல்ல, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சிவராம் சொன்னார். ஆனா சீதாராம் ரொம்பவே கட்டாயப்படுத்தி, இல்ல நான் கொடுக்கறத நீ கண்டிப்பா ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சிவராம் கையில அந்த பண மூட்டைய கொடுத்துட்டாரு. உனக்கு தேவையான பொருள் எல்லாம் இதுல வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சீதாராம் கிளம்பிட்டார். அன்னைக்கு ராத்திரி சிவராமுக்கு தூக்கமே வரல. அந்த பண மூட்டைய கட்டில் கடியிலேயே வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தாரு. நம்ம வீட்டுல இவ்வளோ பணம் இருக்கிறது தெரிஞ்சு யாராவது திருடங்க வந்து திருடிட்டு போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சாரு. ஒருவேளை நம்மளை அடிச்சுட்டு திருடிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு பலவிதமா யோசிச்சுட்டே படுத்துட்டு இருந்தாரு. அவருக்கு தூக்கமே வரல. ரொம்ப பயந்தார். ஆனா சீதாராம் அவர் வீட்டுக்கு போய் நிம்மதியா தூங்கினாரு. சிவராமுக்கு நம்ம உதவி பண்ணிட்டோம் அப்படிங்கிற நிம்மதியில அவரு கொஞ்சம் அன்னைக்கு தூங்கிட்டு இருந்தார். அடுத்த நாள் சீதாராம் வீட்டுக்கு சிவராம் அந்த பண மூட்டையை எடுத்துட்டு வந்தாரு. சிவராம் சீதாராம் கிட்ட, இந்த பண மூட்டைய தயவு செஞ்சு நீங்களே வச்சுக்கோங்க, இத வச்சிட்டு இருக்கிறதுனால என்னால தூங்கவே முடியல, இந்த பணம் என்னோட தூக்கத்தையும் நிம்மதியையும் எடுத்துருச்சு, எனக்கு இது வேண்டாம், எனக்கு இருக்கிற வருமானமே போதும், எனக்கு கிடைக்கிற சின்ன காசுலயே நான் நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண மூட்டைய சீதாராம் கிட்ட கொடுத்துட்டு சிவராம் கிளம்பிட்டார். இப்போ சீதாராமுக்கு எல்லாம் புரிஞ்சது. அவரோட கவலைக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. பணத்தால எல்லாத்தையும் வாங்கிட முடியாது.